எல்லோருக்கும் ஹாய். ஆக்ட்ரஸ் அஞ்சலி இந்தியன் சினிமா ஆக்ட்ரஸ், நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். தமிழ், தெலுங்குன்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணியிருக்காங்க அஞ்சலி. சில பல ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க, சில பல ஆவரேஜ் படங்கள் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக கூட வெளிவந்த மதகஜராஜாவில் அவங்களோட சிறந்த நடிப்பை காட்டி நல்ல நேம் கிடைச்சது அவங்களுக்கு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ் சினிமாவில் கட்டுரை தமிழ் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்த அஞ்சலி ஆயுதம் செய்வோம், அங்காடி தெரு, தூங்கா நகரம், கோ, மங்காத்தா, எங்கேயும் எப்போதும், அரவான், கலகலப்பு, சேட்டை, சகலகலா வல்லவன், மாப்பிள சிங்கம், இறைவி, தரமணி, பலூன், காளி, பேரன்பு மாதிரியான படங்களையும் நடிச்சிருக்காங்க அஞ்சலி. மேலும் சிந்திபாத், நாடோடிகள் 2, இப்போ ரீசெண்டாக மதகஜராஜா, அப்புறம் நிவின் பாலியோட 7 மலை 7 கடல்னு படங்கள் வர இருக்கு. இப்படி தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட் படங்கள்ல நடிச்சிருப்பாங்க அஞ்சலி. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்ட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். என்னதான் அஞ்சலி நிறைய ஹிட் படங்கள்ல நடித்தாலும் ஒரு சில படங்களை நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ அஞ்சலி தவற விட்ட படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படங்கள் அஞ்சலி சைன் பண்ணி படம் கேன்சல் பண்ணப்பட்டு அந்த படங்களே எஜெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. அஞ்சலி 2002 டைரக்டர் களஞ்சியம் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறதா சைன்லாம் பண்ணிட்டாங்களாம். பட் லேட்டரா இந்த படம் சில பல காரணங்களால எடுக்க முடியாம கைவிடப்பட்டுருச்சு. அப்புறம் அதே களஞ்சியம் டைரக்ஷன்ல வாலிப தேசம்னு ஒரு படம் சைன் பண்ணப்பட்டு சில பல காரணங்களால அந்த படமும் எடுக்காம கைவிடப்பட்டுருச்சு. மேலும் என் கனவு நீதானடி படமும் சைன் பண்ணப்பட்டு டிராப் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் கீதாஞ்சலி படத்துல கூட அஞ்சலி நடிக்கிறது இல்லையாம். அப்புறம் அவங்க ஓகே பண்ணி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. என்ன ரீசன்னு தெரியல, அஞ்சலி சைன் பண்ணி சத்தமின்றி முத்தமிடு, வாலிப தேசம், என் கனவு நீதானடி படங்கள் டிராப் பண்ணப்பட்டிருக்கு. ரீசெண்டா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனாலும் அஞ்சலி, வரலட்சுமி, விஷால், சந்தானம், மனோபாலாவோட சிறந்த நடிப்புனால மதகஜராஜா தாறுமாறான ஹிட் ஆக்ஸ். அடுத்து நிவின் பாலி, சூரியோட சேர்ந்து 7 கடல் 7 மலைன்னு படம் கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கு. இந்த படமும் அஞ்சலிக்கு நல்ல நேம கொடுத்து படமும் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஞ்சலி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அஞ்சலி நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், bye-bye.